திருப்பூர் மாநகரில் பல ஆண்டுகளாக இறைச்சி கூடம் செயல்படாமல் கிடக்கும் நிலையில் சுகாதாரமற்ற இறைச்சி விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், அங்குள்ள மக்கள் என்ன புகார் தெரிவிக்கிறாங்க? வணக்கம் ராஜலட்சுமி. தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தோமானால் திருப்பூர் மாநகரில் சுகாதாரமற்ற இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுத்திருக்கிறது. அதாவது இறைச்சி விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அங்கு திருப்பூர் மாநகரில் உள்ள நவீன இறைச்சி கூடத்திற்கு சென்று அங்கு இறைச்சிக்காக வெட்டப்படும் ஆடுகள் பரிசோதிக்கப்பட்டு அவை நல்ல நிலையில் உள்ளவா என்று சான்றளிக்கப்பட்டு பின்னர் அங்கேயே அவை அறுக்கப்பட்டு இறைச்சியாக மட்டுமே எடுத்து சென்று கடைகளில் விற்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாடு முழுவதும் பின்பற்றப்படக்கூடிய விதியாகும். அந்த நல்ல சுத்தமான சுகாதாரமான இறைச்சிக்காக சீல் செய்யப்பட்டு அந்த இறைச்சியானது கடைகளுக்கு கொண்டு வரப்படும். ஆனால் திருப்பூர் மாநகரில் பார்த்தோமானால் பல ஆண்டுகளாக இந்த இறைச்சி கூடமானது பூட்டப்பட்டே கிடைக்கிறது. இது துளி கூட செயல்பாட்டில் இல்லை. இதனால் திருப்பூர் மாநகரில் உள்ள 700க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் ஆங்காங்கே அவரவர் பகுதியிலேயே இறைச்சிகளை உரித்து வெட்டுகிறார்கள். ஆடுகளை அந்த பகுதியிலேயே அறுத்து அவர்கள் கடைப்பகுதியிலேயே இறைச்சியாக தொங்கிட்டு விற்பனை செய்வதை நாம் பார்க்க முடியாது. பொதுமக்கள் கூறும் புகார் என்னவென்றால், இவ்வாறு இறைச்சி விற்பவர்கள் தங்களது பகுதியிலேயே சுகாதாரமின்றி ஆடுகளை உரித்து அறுத்து வெட்டுவதாகவும் பின்னர் அந்த ரத்தம் உள்ளிட்ட கழிவுகளை அந்த பகுதியிலேயே விட்டுவிடுவதாகவும் கூறுகிறார்கள். மேலும் இது தவிர நோய்வாய்ப்பட்டு இறந்து போன ஆடுகள், விபத்துகளில் இறக்கும் ஆடுகளும் விற்கப்படுவதாக புகார்கள் கிளம்புகின்றன. இது தவிரவும் பல நாட்களாக அந்த இறைச்சியை குளிர்பதனம் செய்து வைக்கப்பட்டு பழைய இறைச்சி ஆன பிறகு விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார் இருந்திருக்கிறது. இவற்றை எதுவுமே கண்காணிக்காமல் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் மற்றொரு பக்கம் ஆட்டிறைச்சி வியாபாரிகளிடம் இது குறித்து கேட்டபோது, ஆட்டிறைச்சி வியாபாரிகளிடம் மாநகராட்சி சுகாதார பிரிவு சார்பில் ஆடுகளுக்கு 100 முதல் 300 ரூபாய் வரை நவீன இறைச்சி கூட கட்டணமாக கடைகளுக்கே சென்று வசூல் செய்யப்பட்டு வருவதாகவும், அந்த கட்டணத்திற்கு ஒரு துளி கூட விலக்கு கிடையாது என்றும் கட்டணம் செலுத்திவிட்டே வெட்டுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த இறைச்சி கூடம் எந்த ஒரு காரணத்தையும் இல்லாமல் முழுமையாக பூட்டப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், திருப்பூர் மாநகரில் சுத்தமான சுகாதாரமான இறைச்சியை விற்க வேண்டும். அது தவிர இங்குள்ள கழிவுகளையும் முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் இந்த இறைச்சி கூடமானது முழுமையாக செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் பொதுமக்கள் இது போன்ற சுகாதாரமற்ற இறைச்சிகளை வாங்கும் நிலைக்கு ஆளாக்குவதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் இந்த கூட்டத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.